தயவு செஞ்சு இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நான் பார்த்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். திருச்சியில் பிஹெச்எல்ங்கிற ஒரு ஏரியாவில் ஆர்எஸ்கே ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிபிஎஸ்சி அப்படி ஒரு ஸ்கூல் ரன் ஆகிட்டு இருக்கு. இது எப்போ ரன் ஆகிட்டு இருக்குன்னா 1964 ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. இனிஷியலா 1964 வந்து ஃபாதர்ஸ் வந்து அதை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபாதர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரிட்டையர் ஆக அவங்க பேட்ச் முடிய அது நார்மலா ஒரு செட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படியே ஸ்கிப் ஆகி அவங்க பீரியட் முடியறப்ப இன்னொரு மேனேஜ்மெண்ட் வரும். அதாவது லாஸ்டா வந்து 2021 அப்ப வந்து பாவை வரம் அப்படிங்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு ரிலீவா இருந்தாங்க, ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அதாவது சில பிரின்சிபல் வரப்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, சில பிரின்சிபல் வரப்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அதே டைம்ல ஸ்டடீஸ்லையும் ஸ்போர்ட்ஸ்லையும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு திணிக்கிற விஷயம் எதுவுமே பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச. ஓகே, பிகாஸ் நான் அந்த ஸ்கூல்ல தான் படித்தேன். KG 1 12th வரைக்கும் நான் அந்த ஸ்கூல்ல தான் படித்தேன். அதனால நான் சொல்றேன். 2021 அந்த பாவை வர மேனேஜ்மெண்ட் வந்து அது முடியறப்ப அவங்களோட பீரியட் முடியறப்ப நெக்ஸ்ட் டிஏவிங்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் உள்ள வருது. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் உள்ள வரப்ப டிஏவி மேனேஜ்மெண்ட் உள்ள வரப்ப என்ன நடக்குதுன்னா, நாங்கள் வந்து ஆர்எஸ்கேங்கிற பேரை மாற்றிடுவோம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அவங்க போடுறாங்க. அது ஒரு நியூஸ் வருது. நான் வந்து ஆர்எஸ்கேவோட ட்ரெஸ் கோடு, அதாவது ஆர்எஸ்கேவோட ட்ரெஸ் கோடு எப்படின்னா, மேலே வந்து ஷர்ட் வந்து ஒயிட் கலர், ட்ரௌசரோ பேண்ட்டோ வந்து ஆர்மி கிரீன் கலர், ஷூ வந்து கேன்வாஸ் ஷூ இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆர்எஸ்கேவோட ட்ரெஸ் கோட். ஸோ இதெல்லாம் நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ப்ளூ கலர் ட்ரெஸ் நான் போடுவேன், ஆர்எஸ்கேங்கிறதுக்கு பதிலாக டிஏவிங்கிற ஒரு ஸ்கூல் நான் கொண்டு வருவேன், அந்த நேமில் தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஸ்ட்ரைக்லாம் எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. எப்படி நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம், இதை தான் பார்த்து வந்திருக்கோம், இந்த நீங்கள் பேர்லாம் எப்படி நீங்கள் மாற்றுவீங்க, அதுக்கான ப்ரொடெஸ்ட் எல்லாமே நடக்குது. பிஹெச்எல் அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ஸ்ங்கிற ஒரு ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு ஆர்எஸ்கே ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிபிஎஸ்சி. டிஏவி மேனேஜ்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த டிஏவி மேனேஜ்மெண்ட் வந்து 10 years வந்து அவங்களோட பீரியட் டைம் இருக்குது கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பீரியட் வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. ஸோ நாங்கள் இப்படி தான் இருப்போம், இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இல்லை, நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிறது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படின்னா, நான் சொன்னல ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக இப்போ காலையில் நம்ம என்ட்ரு ஆகிறோம், ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம், கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறோம்னா குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் சார் அப்படின்னு நம்ம சொல்லி தான் ஆரம்பிப்போம். ஆனால் வந்து இங்கே அப்படி இல்லை. நீங்கள் என்ன தான் காலையில இருக்கட்டும், மதியமாக இருக்கட்டும், இது ஒரு சார் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் குட் மார்னிங் மேம், குட் ஆஃப்டர்நூன் சார், குட் ஈவினிங் சார் அப்படியே தான் சொல்லல. இங்கே வந்து அந்த ரூல் கிடையாது. குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் எதுவுமே சொல்லக்கூடாது, குட் ஈவினிங் சொல்லக்கூடாது, சொன்னால் நமஸ்தேஜின்னு கையெடுத்து கும்பிட்டு தான் சொல்லணும். இப்படிங்கிற ஒரு அவங்க ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இப்படி தான் நீங்கள் பண்ணணும், இனிமே காலையில் எழுந்திரிச்சோடனே பகவத்கீதை படிக்கணும், அதாவது ஸ்கூலில் பகவத்கீதை படிக்கணும் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. இதுக்கெல்லாம் வந்து அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ், அதாவது கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து சில கட்சிகளும் அதுக்கு சப்போர்ட்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கடைசியில் வந்து எங்கே முடியுதுன்னா, இந்த வீடியோ காரணம் என்னன்னா, திடீர்னு பேர் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இந்த ஆர்எஸ்கேங்கிற பேர் சேஞ்ச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன்ல, அது எங்கே எனக்கு ஹர்ட் ஆனிச்சுன்னா, சின்ன வயசில் நான் படிக்கிறப்ப ஏஆர்கேன்னு ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அது எங்கே இருந்துச்சுன்னா கரெக்டாக வேங்கூர், திருச்சி வேங்கூர் போகிற ரோட்டில் இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏஆர்கேன்னு ஒன்று இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஏன் ரீசன் என்னன்னா, ஏஆர்கே வந்து அதை நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, செல்லம்மாள் மெட்ரிகுலேஷன் அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ செல்லம்மாள் மெட்ரிகுலேஷன், அதாவது திருச்சியில் இருக்க செல்லம்மாள் மெட்ரிகுலேஷன் அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருந்த ஸ்கூல் தான் முன்னாடி வந்து ஏஆர்கேன்னு ஸ்கூல் இருந்துச்சு. ஸோ இன்னும் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் ஏஆர்கேன்னு ஒன்று இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு இது போயிடும். இது நான் சொல்கிறது வந்து ஒரு கரெக்டாக ஒரு 30 years இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும். 30-35 years மினிமம் சொல்கிறேன், மினிமம் 30 to 35 years இருக்கிற ஆளுங்களுக்கு ஏஆர்கேங்கிற ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, திருச்சியில் ஏஆர்கேன்னு ஒரு ஸ்கூல் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். இதே மாதிரி எனக்கு இப்போ ஆர்எஸ்கே நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ கடைசியாக வந்து ஆர்எஸ்கே தான் இப்போ பேர் வைக்க போகிறோம், இவ்வளோ ப்ரொடெஸ்ட் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் ஆர்எஸ்கே தான் பேர் வைக்க போகிறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, ஓகே, ஒரு வழியாக நமக்கு பேர் மறுபடியும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருந்தால், நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் ஸ்கூலுக்கு போனப்போ நான் ஒரு விஷயம் நான் கவனித்தேன். எப்படின்னா, வீக் டேஸில், அதாவது நம்ம வீக் டேஸில் மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, இந்த 5 நாளுமே ஸ்கூல் இருக்கும். அதில் எப்படின்னா, அந்த ட்ரெஸ் கோட் நான் சொன்னேன்ல, ஒயிட் கிரீன் இந்த யூனிஃபார்மில் தான் வருவாங்க. இந்த வெனஸ்டே மட்டுமே கலர் ட்ரெஸ் போடுவாங்க. கலர் ட்ரெஸ்னா அவங்களுக்குன்ட்டு ஒரு ஹவுஸ் இருக்கும். அதாவது இப்போ காவேரி, கங்கா, யமுனா, கிருஷ்ணா அப்படின்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ரெட், ப்ளூ, எல்லோ, கிரீன் அப்படின்ட்டு ஒரு கலர் இருக்கும். ஸோ அங்கே வந்து எப்படின்னா, நம்ம செஸ்ட்டில் வந்து ஆர்எஸ்கேவோட எம்பளம் இருக்கும். இந்த சைடில் வந்து எந்த ஒரு சைடுமே இருக்காது. அதாவது இங்கே எம்பளம் இருக்கும், இங்கே பிளைனாக இருக்கும், பின்னாடி ஆர்எஸ்கே அப்படிங்கிறது இருக்கும். இவ்வளோ தான் நான் படிக்கிறப்ப ட்ரெஸ் கோட் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற, அதாவது அந்த 21 முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னா, இந்த சைடில் வந்து ஆர்எஸ்கே எம்பளமும், இந்த சைடு வந்து ஒரு ஹிந்து ரிலீஜனை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு சிம்பிளை வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, படிக்கிற பசங்களுக்கு எதுக்கு இதை நீங்கள் திணிக்கிறீங்க? அதாவது வந்து ஒரு ரிலீஜியனோ கேஸ்டோ வந்து ஒரு மினிமம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 10th வரைக்குமே அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்ட்டு. இப்போ இந்த நீங்கள் ஒரு ஹிந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு சிம்பிள் நீங்கள் வைக்கிறீங்க தெரியுமா, செஸ்ல நீங்கள் வைக்கிறீங்க தெரியுமா, அதை நீங்கள் யாரை ப்ரைட் பண்ணுறதுக்காக, இல்லை யாரை நீங்கள் வந்து கௌரவிக்கிறதுக்காக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஸ்கூலில் போயிட்டு அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு போயிட்டு ஒரு ரிலீஜனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களை செஸ்ல வைக்கிறது, இது எந்த வகையில் நியாயமாகும்? ஏன்னா நான் தான் சொல்கிறேன்ல,
கிண்டர் கார்டன்லேருந்து 12th வரைக்குமே வந்து ஆர்எஸ்கேல வந்து படிச்சுட்டு இருக்காங்க. மினிமம் 5000 பீப்புள்ஸ் இருக்காங்க. இது வந்து கூகுளில் வந்து ரெக்கார்டான ஒரு சர்வே. ஸோ அந்த மினிமம் 5000 பேர் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு ஹிந்து இதை வைக்கிறீங்கன்னா அங்கே இருக்கிற முஸ்லீம் பசங்களோ இல்லை பொண்ணுங்களோ கிறிஸ்டின் பொண்ணுங்களோ பசங்களோ என்ன நினைப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? அதாவது 21 வரைக்கும், அதாவது 1964லேருந்து 2021 வரைக்கும் நல்லா இருந்த ஒரு ஸ்கூலை ஏன் இவ்வளோ இது வந்து அந்த ஒரு டிஷர்ட்டில் நீங்கள் திணிக்கிறீங்க? ஒரு சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க? அதாவது அவங்க பேரண்ட்ஸ் அவ்வளோ எப்படி சேஃபாக அனுப்புவாங்க அந்த ஸ்கூலுக்கு? எனக்கு தெரியும் இதெல்லாம் சொன்னால் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் வந்து பசங்களுக்குள்ள பேசிட்டே இருக்கும்போது பசங்க சும்மா ஏதாவது பேசுறப்ப இது என்ன சிம்பிள் அப்படின்னு கேட்பாங்க. என்னடா யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு பையன் சொல்லுவான். இன்னொரு பையன் சொல்லுவான் இது வந்து ஹிந்து சிம்பிள்ரா, எங்க அப்பா சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லுவான். உடனே அங்கே இருக்கிற ஒரு முஸ்லீம் பையனோ கேட்பான், ஏன் வந்து எங்க சிம்பிள் போடல அப்படின்னு. அதாவது வந்து நான் ஒரு 10th பசங்களுக்கு நான் சொல்றேன், 9th 10th 11th 12th அந்த மாதிரி பசங்க ரேஞ்சில் சொல்றேன் நான். ஒரு அவங்களுக்கு கேள்வி வராதா? சும்மா நீங்க இப்போ நீங்க வந்து ஒரு ஹிந்து சிம்பிள் போடுற நீங்க அடுத்து நீங்க ஒரு கேஸ்ட் ரீதியாக ஒரு ஏதாவது நீங்க ஒரு உள்ள திணிக்க பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு 10 years நாங்கள் கொடுக்கறதுனால, அதாவது அந்த ஸ்கூல் அகாமடேஷன் கொடுக்கறதுனால நீங்கள் என்ன வேணாலுமே அந்த ஸ்கூல் சட்டையில் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுட்டே இருப்பீங்களா? ஸ்கூலில் எதுக்கு இவ்வளோ ரிலீஜன் எல்லாமே? முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தான் நாளை பின்ன அது வேற எங்கேயோ போய் முடியும். ஸோ எனக்கு நான் ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளை நீங்கள் போயிட்டு நீங்கள் எல்லாத்துக்கு முன்னாடி வைக்கிறது, அது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வைக்கிறது, ஒரு என்னன்னே தெரியாத ஒரு வயசில் போயிட்டு அந்த இதை நீங்கள் புகுத்துறது தப்புன்னு தோணுது. ஸோ தயவு செஞ்சு இதை மாற்றிக்கோங்க. தேங்க்ஸ்.